லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எதுக்கு அண்ணி ஃபோன் பண்றாங்க? ஒருவேளை விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சிருக்குமோ? நிச்சயம் சரண்யா சக்திக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருப்பா. ஆனா சக்தி போன் எடுக்கலையே. சக்தி சத்தியமா எக்ஸாம் எழுத மாட்டா. இந்த பூஜாவை மீறி அவ்வளோ ஈஸியா அவளை எக்ஸாம் எழுத விட்டுருவானா என்ன? சரண்யா என்னாச்சுன்னு சொல்லுமா. சக்தி எப்படி எக்ஸாம் எழுதுனான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ண. என்னன்னு தெரியல, சக்தி போனே எடுக்க மாட்டேங்கிறாப்பா. ஒருவேளை சக்தி எக்ஸாம் எழுதலையா என்னமோ? சக்தி ஏன் எக்ஸாம் எழுதாம இருக்க போறா? உன் கண்ணு முன்னாடி தானே வெற்றி அவளை டிராப் பண்ண போனா, அப்புறம் எப்படி? நீ ஏன் சரண்யா ஏன் மேல டென்ஷன் ஆகுற? சக்தி எக்ஸாம் எதுவும் நல்லா எழுதலையோ என்னவோ அப்படி சொல்ல வந்தேன். சரண்யா திரும்ப போன் பண்ணி பாருமா. சொல்லுங்க அண்ணி. சக்தி எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன் அண்ணி. அண்ணி நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசட்டுமா? மாமா கிட்ட சொல்லிடுங்க. சாரி அண்ணி, நான் வச்சிடுறேன். என்ன சரண்யா சத்தத்தையே காணோம்? என்னாச்சுமா? என்னாச்சு? சாந்தக்காவை என்ன காணோம்? ஏ சில்லுக்குட்டி, இங்க அக்கா. ஏன்க்கா இவ்ளோ லேட்டு? சில்லுக்குட்டி, நீ காட்டு கோயிலுக்கு வர்றது இல்லாம என்னையும் சேர்த்து வர சொல்லிட்ட. அங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர வேண்டாமா? காலையிலே காட்டு கோயில் பத்தி விசாரிக்கும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். ஏற்கனவே உன் அம்மா என் மேல கோவத்துல இருக்கா. உன் அம்மாய்க்கு தெரிஞ்ச திட்டுவா. வா போலாம், வாடி போலாம். இல்ல சாந்தக்கா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு பயப்படணும்? ஏம்மா சில்லுக்குட்டி, நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நீ சொல்லாமலே எங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீயாதான் வாயை திறந்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்ற. நான் சொல்றது கேளுமா, இந்த மாதிரி விஷ பரிச்செல்லாம் வேண்டாம். வா போலாம். சாரி சாந்தக்கா, எப்போ எங்க அத்தை என்னை இங்க வர சொன்னாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எங்க அத்தைக்கு என்ன நிரூபிக்கிறது என்ன? நீங்க என் கூட இருங்க சாந்தாக்கா, அது போதும் எனக்கு. சில்லுக்குட்டி, நான் உன் கூட இருப்பேன்டா. ஆனா நீ பட போற கஷ்டத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. நீ தைரியமானவளா இருக்கலாம். அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. சொன்னா கேளு, வாமா போலாம். வெற்றி தான் கூப்பிடுறான். அம்மா, இந்த விஷயத்த உன் புருஷன்ட்ட சொன்னியா? முதல்ல மருமகன்ட்ட பேசு. உங்க அம்மா இப்படி காட்டு கோயிலுக்கு பரிகாரம் பண்றதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு அவர்கிட்ட சொல்லு. அவர் அவங்க அம்மா கிட்ட பேசிடுவாரு. நீ போன அட்டன் பண்ணி சொல்ல. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஏன்? அவன் உடனே இங்க வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவான். எனக்காக அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுவான். என் மேல தப்பு இருக்கிறதுனால பயந்து போய் அவனை வர சொல்லிட்டதா அந்த பூஜா சொல்லுவான். இது எதுவுமே வேண்டாம்க்கா. என் அத்தைக்கு
என்ன நான் நிரூபிக்கிறேன். என்ன நடந்தாலும் இந்த பரிகாரத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காமிக்கிறேன். ரங்கநாயகி அத்தை குடும்பத்துக்கு என்னால என்னைக்கும் கெட்ட பேர் வராதுன்னு ப்ரூவ் பண்றேன். நீ என்னதான் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்பாங்கல்ல, என்ன பதில் வச்சிருக்க சொல்லு. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்க்கா. இப்ப நீங்க என் கூட வாங்க. வாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன பாக்குற பூஜா? சக்தி சூப்பரா எக்ஸாம் எழுதிருக்காளாம். நீதானே எப்பவோ எல்லாருக்கும் ஸ்வீட் தருவேன், இப்ப நான் தரேன். சக்திக்காக தரேன், எடுத்துக்கோ பூஜா. எடு. அவ கிடக்குறாம்மா, நீ என்கிட்ட கூட நான் எடுத்துக்கிறேன். நீ எடுத்துக்கம்மா. அத்தை பாருங்க தாவல, சக்தி எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காளாம். அது சொல்லி சொல்லி சரணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கா. பூஜா, இத பாரு, நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சக்தி கலெக்டர் ஆனா அவ போய் தாசில்தார் ஆனா நமக்கு என்ன? நீயே திரும்ப திரும்ப அவ விஷயத்துல தலையிடுற. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் யோசி. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது அத்தை. எனக்கு சக்தி தோக்கணும், எனக்கு வெற்றியும் இந்த சொத்தும் கிடைச்சாகணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், என்ன பூஜா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? இல்லத்த, என்னால உங்கள மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. சக்தி யாரு? வெற்றிய திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணு. அவ வெற்றி வாழ்க்கைய விட்டு வெளியில போகணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதுவும் என் மகனோட நல்ல வாழ்க்கைக்காக தான். மத்தபடி சக்திக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை சொல்லு? உங்களையே சுத்தி சுத்தி வந்த வெற்றியை உங்ககிட்ட இருந்து பிரிச்சவத அவ. அதனாலதான் இந்த விவாகரத்தை. வெற்றி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டான். அப்புறம் என்ன பூஜா? ஆனா சக்தி இன்னும் போடலையே அத்தை. அதுக்குதான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றீங்க? இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? காட்டு கோயிலுக்கு. காட்டு கோவில பத்தி கேள்வியாவது பட்டிருக்கியா? இல்லத்த. ரொம்ப பயங்கரமான இடம் அது. பொதுவா யாரும் அங்க போக மாட்டாங்க. இப்ப நான் எதுக்கு அங்க போறேன் தெரியுமா? யாராச்சும் பொய் சொல்றாங்களோன்னு சந்தேகம் இருந்தா அந்த கோவில்ல வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சு நிரூபிக்க சொல்வாங்க. அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருவேளை அவ உண்மையை சொல்லியிருந்தா அந்த பரிகாரத்துல இருந்து தப்பிச்சிடலாம். பொய் மட்டும் சொல்லி இருந்தா அந்த அம்மன் சும்மா விடாத. ரொம்ப துடிப்பான தெய்வம் அது. பரிகாரம் முடியறதுக்குள்ள பொய் சொன்னவங்க அங்கேயே செத்து கூட போயிடுவாங்க. நான் சக்திய அங்கதான் வர சொல்லியிருக்கேன். அங்க போய் அத்தை சக்தி கிட்ட உனக்கு வேற யார் கூடயும் தொடர்பு இல்லைன்னு நிரூபின்னு சொல்லிட்டா அவளும் நிரூபிச்சிருவா. அவ்வளோ ஈஸியா சக்தி தப்பிச்சிடக்கூடாதே. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு என்ன ஆனாலும் சக்தி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா? நான் உன்கிட்ட சொன்னனே, ஞாபகம் இருக்கா? சக்தியே விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுவான்னு. இன்னைக்கு போடுவான். பூஜா, இந்த விஷயத்த நீ எதையும் யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். நான் சக்தி கிட்ட விவாகரத்துக்கு சம்மதன்னு கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். நான் வரேன் பூஜா. அத்தை, நீங்க தப்பா நினைக்கலனா நானும் உங்க கூட வரவாத்த. ஏய், நீ அங்க வந்து என்ன பண்ண போற? சின்ன பொண்ணு நீ. கோயில பார்த்து பயந்துட்டனா என்ன பண்றது? அதெல்லாம் பயப்பட மாட்டேன் த. ப்ளீஸ் த, நானும் வரனே. கூட ஒருத்தர் இருந்தா நல்லதானே த. சக்தி நாளைக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு மாத்தி கேட்டி பேசிட்டா நீங்க என்னத்த பண்ணுவீங்க? அதுக்கு தான் த சொல்றேன். சக்தி வேற லேசப்பட்ட ஆள் இல்ல. நான் உங்க கூட இருக்கிறது நம்ம 2 பேருக்கும் நல்லதானே த. நீ சொல்றதும் சரிதான். சரி, வா போலாம்.
சொன்ன கேட்கவே மாட்டேங்கிற, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா, நீங்க பயப்படாம அவன் வாங்க. சொல்ற பரிகாரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்க. இது பாருமா, இது சாதாரண கோயில் கிடையாது. அக்கா வாங்க. ஏன் புலம்பிக்கிட்டே வரீங்க? புலம்பாம எப்படி வாங்க. புலம்பாம வர முடியும்? இது பாருமா, நான் சொல்றது கேளு. இந்த மாதிரி நோக்கத்துல தான் நீ காட்டு கோயிலுக்கு கூப்பிடுறேன்னா நான் வந்து பேசாம வாங்க. என்னாச்சுமா? என்ன சொல்ற? எல்லாம் என்னோட நேரம். நான் செஞ்ச தப்புக்கு சக்தி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. பாவம் சக்தி. எல்லாம் உண்மையும் சொல்லிடலான்னா எதையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுவும் செய்யவும் முடியாம சொல்லவும் முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். அம்மா, சக்தி அம்மா ரொம்ப தைரியசாலி. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுப்பாங்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. என்னாலதான் சக்தியும் அண்ணனும் பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மா டைவர்ஸ் பேப்பர்ல அண்ணன் கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துட்டு இருக்கேன் குமாரி. கொஞ்சம் இருங்கம்மா, வரேன். சக்தி, நான் சொல்றது கேளு. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், வாங்க. கடைசி ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கம்மா. அக்கா, இனிமே யோசிக்க ஒண்ணுமே இல்ல, வாங்க. ஏய், உங்க 2 பேர்ல யாராவது கர்ப்பமா இருக்கீங்களா? ஆமா அத்தை, நான் தான் கன்சீவா இருக்கேன். இப்பவே இந்த நிமிஷமே உன் பொண்ணை கூட்டிட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பு. அம்மா, முதல்ல இதை குடிங்க. குடிங்க. பயப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. குடிங்க குடிங்கம்மா, சரியாயிடும். என்னாச்சுமா? வலிக்குதாமா? ஆமா, ஒரு மாதிரி வயிறு வலிக்குது. பயப்படாதீங்கம்மா, இப்படிதான் அடிக்கடி வலிக்கும். 4 மாசம் தானே ஆகுது. பெரிய வலியெல்லாம் ஒண்ணும் வராது. ஏதாவது வாயு பிடிப்பா இருக்குமா, சரியாயிடும். அம்மா, இல்ல, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ, வாங்கம்மா, மேல போலாம். வாங்க வாங்கம்மா, பாத்து வாங்கம்மா. சக்தி, போன் எடு. சக்தி, ஏன் நீ இப்படி பண்றனே தெரியல. போன் எடு.
சக்தி, எதுக்கு நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? டைவர்ஸ் பேப்பர் அத்தை கிட்ட ரெடியா இருக்கு. ஒரு கையெழுத்து போட்டுட்டேனா? பூஜா, உன்ன மாதிரி உடம்பு முழுக்க பொய்யும் புரட்டுமா இருக்கிறவங்க தான் இதுக்கெல்லாம் யோசிக்கணும். உண்மையையும் சத்தியத்தையும் மட்டுமே நம்பி வாழ்ற எனக்கு என்ன பயம்? அத்தை, நான் ரெடி. அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால தான் இந்த பரிகார பூஜைக்கு ஒத்துக்கிட்டேன். இங்க இப்ப இதெல்லாம் செய்யறது இல்ல. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா பழி என் மேல வரக்கூடாதுமா. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சாமி, நீங்க கவலைப்படாதீங்க. சக்தி, நல்லா யோசிச்சுக்கோ. அம்மா அம்மா எங்கம்மா வலிக்குது? ஐயோ இருமா, பெரிய கிட்ட சொல்லிட்டு வரேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம், அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வேண்டாம், நானே சமாளிச்சுக்கிறேன். ஐயோ சாமி, இவதான் பரிகாரம் பண்ணி தன்னை நிரூபிக்க போறா. நீங்களே அவகிட்ட கோயிலோட விதிமுறைகளை பத்தி சொல்லிடுங்க. பார்த்தா சின்ன பொண்ணா இருக்க, உனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு எதுவும் தெரியாது. உன் நல்லதுக்காக சொல்றேம்மா, இந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமானது. உள்ள இருக்கிறவ உக்கிரமானவ, ரொம்ப துடியானவ, சக்தி நிறைஞ்சவ. தன்னையே நம்பி அவையேன்னு வந்தவங்கள கைவிட மாட்டான். ஆனா பொய் சொல்லி பரிகாரம் செய்ய வந்தா அவங்கள சும்மாவும் விட மாட்டான். அம்மா, எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. இருங்கம்மா, நான் சுடு தண்ணியில பெருங்காயம் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் குமாரி, தலை சுத்துறதே சமாளிக்க முடியல. வயிறு ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணு. இருங்கம்மா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, ஐயோ, டாக்டர் போன் எடுக்கலம்மா. இல்ல குமாரி, எனக்கு என்னமோ இன்னைக்கு நடக்க போகுது. நான் பண்ண தப்புக்கு அந்த கடவுளை எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருமா. எனக்கும் என் குழந்தைக்கும் எனக்கு என்னமோ ஆக போகுது. ஐயோ, என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டமா? என்ன மன்னிச்சிரு சக்தி. ஐயோ அம்மா, அம்மா இருங்க, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ, நான் சக்திக்காக ரொம்ப கவலைப்பட்டேன்னு சக்தி கிட்ட சொல்லிடு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கம்மா. இருங்கம்மா, நான் சக்தி அம்மாக்கு ஃபோன் பண்றேன். இந்த கோயிலுக்கு பரிகாரம் செய்ய வந்தா என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுக்குமா. கோவில்ல குளிச்சுட்டு சுத்த பத்தமா அம்மனை கும்பிடணும். அப்புறம் உங்க கையில கற்பூரத்தை ஏற்றி முட்டி போட்டு அம்மனை 7 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வர்றது ரொம்ப கஷ்டமா. 2 சுற்று சுற்றி முடியலன்னு ஓடி போனவங்க ஜாஸ்தி. அதையும் மீறி சுற்றியே ஆகணும்னு நினச்ச பல பேர் இங்கே மயங்கி விழுந்து செத்தும் போயிருக்காங்க. என்ன சொல்ற சக்தி? பேசாம கையெழுத்து போட்டுடுறியா? நீங்க பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. அம்மா தாயே, நீ குளிச்சுட்டு வாம்மா, நான் உள்ளே போய் எல்லாத்தையும் தயார் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கையில் இருக்கிற ஃபோனு, இந்த பை எதையுமே உள்ளே கொண்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு தான் வரணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மனசுல சுத்தம் இருந்தா எதையும் நம்மளால ஜெயிக்க முடியும் சாந்தக்கா. நீங்க பயப்படாதீங்க, வாங்க. அத்தை, நிச்சயமா சக்தியால இந்த பரிகாரத்தை பண்ணவே முடியாது அத்தை. காட்டு கோயிலை பத்தி சரியா தெரியாம இங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னையோட நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது பூஜா.